மாநிலங்கள் வளர்ச்சிக்காக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை பதவியேற்றது முதல் ஏதாவது மழுப்படை கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணித்து வருகிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பேட்டியளித்ததில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் முதலமைச்சர் அரசியல் செய்து வருவதாக விமர்சித்துள்ளார். நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கலாம். 2022 முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. என்ன காரணம் சொன்னாங்க? என்னுடைய தந்தையார், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி, அந்த இறப்பு நாள் வருது, அதனால போகல. இது அவர் சொன்ன காரணம் 2022. 2023 ஃபாரின் ட்ரிப் போயிட்டாங்க. 2023 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. காரணம், வெளிநாடு சென்றிருந்தேன். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரை கூட்டத்துக்கே போல. என்ன ஆச்சரியம் பாருங்க. 2021 மேக்கில் பொறுப்பில் ஏற்றதிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்தை மலுப்பலை சொல்லி இதுவரைக்கும் போல. 21 போல, அதுக்கப்புறம் தான் பதவி ஏற்றாங்க. 22 தந்தையாரனுடைய நினைவு தினம், 23 வெளிநாடு போயிட்டாங்க, 24 தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லல அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கன்னா, முதலமைச்சர் அவருடைய வேலை என்ன? நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பிரதமரை கண்ணை பார்த்து பேசட்டும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டு இலக்கு பற்றி சொல்லட்டும். அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இருக்கின்றோம், முதலமைச்சரோடு நிற்கின்றோம், மத்திய அரசு என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமாக செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் கூட்டத்துக்கே போகாம அரசியல் செஞ்சா எப்படிங்கன்னா, ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்த வருத்தங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்கன்னா, காரணம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டுமோ தவிர அரசியல். டெல்லி கிளம்பி போயிட்டாருங்க. நான் டெல்லியில் அன்னைக்கு ஏதோ 2-3 ஃபங்க்ஷன்ல வச்சிருந்தாங்க, வேற வேற ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. டெல்லி கிளம்பி போறதுக்கான கூட்டம் அது. அப்படி இருந்து முதலமைச்சர்னால போக முடியவில்லை. டெல்லி போறதுக்காக ப்ரோக்ராம் போட்டாங்க, 2-3 வேறு வேறு நிகழ்ச்சிகளும் சேர்த்து வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் மொத்தமாக நான் புறக்கணிப்பேன் என்று முதலமைச்சர் சொல்லுகின்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது.